கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கெட்டுற இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரிவியா? தலைவரே, உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதுயா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவரே, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவரே. என்னதுப்பா? தனக்கும் தலைவரே. ஓ வணக்கமா, பேரு வணக்கம். அதுதான் தலைவரே நானும் சொல்லுதேன். எனக்கு தானாங்க எழுத்து தராது, அதுதான் தானாக பதில் தானா போட்டு பேசுறேன். முடியலையே. யோ என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்கிற எழுத்து வளாதான். வளாதாமா? அப்படி மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலியே. சரி, என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா? சொல்லு. நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. செத்த நேரம் மூடுதியடா. டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில் நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வாண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரிதான். தல்லரசு விஜயகாந்த் மாதிரியும் பாத்துக்கலாம். இரு இல்ல நீ ஒண்ணும் பயப்படாத. அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்னோட இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசனம் பேசுறேன் தலைவரே. தசனம் தேசுவியா? ஆமா தலைவரே. எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்று பேசு. யாரை கேட்கிறாய் தரி? ஏல. எதற்கு கேட்கிறாய் தட்டி? ஏல. வால்யூமை கம்மி பண்ணி பேசு. யாரை கேட்கிறாய் தரி? அறிவு இருக்கா உனக்கு? மூளை கட்டவனே. கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யாரை கேட்கிறாய் தரி? எதற்கு கேட்கிறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மானங்கட்டு கிடக்கு மகிழி பூத்து கிடக்கு. யாரிடம் பேசுகிறாய்? ஐயா கேப்பல மடப்பையில யாரல வைதந்தி மானங்கட்டு கிடக்கு மகுடி பூத்து. ஏல சிவாஜி கணேசன் படல அப்படியே அவசரம் பேசுறது கிடையவே கிடையாது. அதானே. இல்ல தலைவரே, ஊர்லயே சொல்லி திட்டாங்க அயோக்கிய பையனு திட்டுன்னு சொல்லி. இல்ல தலைவரே. அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவரே, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்ல திறமையால தான் இருக்கே. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. சரி தலைவரே. பேர சொல்லு. தடிதேளு. என்னது? தடிதேளு. தடிதேளா? வடிவேலியா? அப்புறம் சன் ஆஃப் தரதராசன். எது தரதராஜனா? தரதராசன் தலைவரே. ஓ வரதராஜனா? தரதராசன். தடக்கு தெரு. தடக்கு தெரியா? தடக்கு தெரு. அழுத்த வரையா இதுல? தாடி கோட்டை போஸ்ட். தாடி கோட்டை இல்லையா, வாடி கோட்டை எழுது. தாடி கோட்டைன்னு போடுங்க போதும். எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விலாசம், உன் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கு உனக்கு. ஆமா தலைவரே. அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயேன். இல்ல தலைவரே, நான் போயிட்டு தாரேன்னு. ஐயோ தலைவரே, நான் போயிட்டு தாரேன்னு. போறேன் தலைவரே. ஐயா அவன் சொல்லுது புரியுது. மூடியா நீ? எவன் உள்ளோட்டது நீ தானே? அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போகும். யோ நீ தண்டி அடியா தாட்டி போட்டு வரைக்கும் போட்டுருவான். தலைவா தண்டியா? ஏ வண்டி அடியா வாரி போட்டு வரைக்கும் போட்டுருவான். இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ தலைவர் தாழ்க வாழ்க. ஒட்டா போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. என்னம்மா விடக்கோழியும் கையுமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுக்கு தான். தலைவா தம்பி வந்துட்டானாம்ல. அவன் தான் உனக்கே வயிறு எரியுது. எங்க ஆளுங்கறான். ஐயோ தம்பி இன்னைக்கு 2 விடக்கோழி சாப்பிடுவானே. தலைவரே தலைவரே, அங்க பாருங்க ஒரு நிமிஷம். அறிவு இருக்கால, புள்ளத்தாச்சி போய் பார்க்க சொல்லு. அத நான் சொல்லல. அந்த அம்மா புள்ளத்தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்புல 2 குடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல. ஆமா தலைவா. சரி நான் இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் நான் உதவி பண்ணணும் அப்படிதானே? அப்படி போங்க. இப்ப பாருல எப்படி போறேன்னு. வணக்கம். என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அது கேக்கிய உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளிக்க, நான் உதவி பண்றேன். உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, பேசாம படுக்க வேண்டியதானே? படுத்தாதான் என் புருஷன் இடைஞ்சல் தாங்க முடியலையே. உன் புருஷன் அந்த ரூட்ல வரணும். ஆமா. சரி உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான்? வீட்டுல உள்ள சொடிதான் பாக்காது. வீட்டுல உள்ள ஜோலியா? என்ன வேலைமா அது? பாய விரிக்க, தலகாணிய போட, பெட்ஷீட் எடுத்து மூட, பழையபடி சுருட்டி ஓரமா கொண்டு வைக்க, அந்த வேலையா? ஆமா. நல்ல வேலைதான். ஆமா ஆமா. ஆமா உனக்கு எத்தனை புள்ளியே? அது ஏன் கேக்க?
ஆசைக்கு 5 ஆம்பளை புள்ள, பாசத்துக்கு 10 பொட்ட புள்ள, இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு. அப்படியா? ஆமா, இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம 2 பேரு நமக்கு ஒருத்தர் அப்படின்னு எழுதி போட்டுருப்பாங்களே, இதெல்லாம் படிக்கலையோ? எங்கன ஒயின் ஷாப்லயும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க. என்ன குடி நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு. அதுக்காக எந்த பையிலும் குடிக்காமலா இருக்கான்? கேட்டவன கூட வராது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? அவனை தரமா சொன்னேன். அடுத்த வாட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன். சரி, அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை தொடருமா? அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன். சாமியாரை பார்க்க போனியா? ஆமா, மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு. நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்டு போட்டுக்க, உன் புருஷன் என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு. பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு? அதை ஏன் கேக்கையே, நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன். நீதான் பாடுற தள்ளிட்டியா? அடப்பாங்கண்ணே, வெக்கம் வேற வருதா? ஆசைக்கு எஞ்சி பாசத்துக்கு பத்து. ஏன் நீங்க அவ்வளோ இங்க இருந்து இதை கேட்டுதான் அறிவு ஜீவிகளா? இல்ல இந்த பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த பொம்பளைக்கு குடத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து 4 செவத்துல ஒட்டினாதால எனக்கு ஓட்டு போடுவாங்க. போட்டா இதுக்கு தலைவரா? அதான் வீடியோ எடுத்துட்டல. வீடியோ எடுத்துருக்கியா? ஆமா, அப்பதானே கேபிள் டிவிலாம் போட்டு உங்க புகழை எல்லாம் பரப்ப முடியும். என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம், அதை போய் வீடியோ எடுத்திருக்கேன். இத கேபிள் டிவில போட்டா நமக்கு வாட்டா போடுவோம். ஓட்டு தூக்கல போடுங்க, தூக்கல வாங்கல. அடுத்த தெருவுல போய் தெருவு தூய்மையாக்கி ஓட்ட வாங்கும்ல. வாங்க. ஈபி காரனு சும்மா இருக்காங்களா? சும்மா சும்மா கரண்ட் பிடிங்கி விட்டுறாங்களே. அப்பா சூப்பர் காத்து. கொஞ்ச நேரம் உட்காந்து காற்றை வாங்கிட்டு போவோம். என்ன தலைவர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா சாப்பிட்டு இருந்தேன். டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு. சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாம்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கீங்க. அப்ப இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்ல, நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம எதுக்கு சும்மா முடிச்சு போடுது? சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு இல்லனே, சும்மா இந்த வழியா வந்துட்டு இருந்தேன். சரி, பார்த்தா சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்கார்ந்திருக்கீங்கன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல நீயும் சும்மாவா? ஐயோ, உங்க 2 பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை, சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு? தலைவர தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். சும்மாவே பாத்துருவோம். சொல்லுங்க தலைவர. சும்மா அந்த பக்கம் தூக்கி வைய மார்பாளே. போ போ போ. எல போல சும்மா வேலைய பார்த்து போகல. எல போல சும்மா. சும்மா தான் இருக்கணும். ஐயா சாப்பிட்டு செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மா தான் இருக்கேளா? இல்ல நான் சும்மா இருக்கணும் உன்கிட்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். எந்த கச்சேரியும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த வீட்டுக்கார சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போனியல. சும்மா 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 இருக்கிற ஏட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தான சும்மா வரலையா? என்ன கூட சும்மா விட மாட்டாங்க. செருப்புல அடிக்காரு. என்ன தலைவா? இல்ல செருப்பு தூக்கி போட்டு போ. சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த வந்து பாத்து படாத பண்ணு. சரியா பாட்டுனா தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலா வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். இல்ல எதுக்குடா குறுக்கு வந்தா? யார் குறுக்க வந்தா? இல்ல ஒழுங்கா வராம குறுக்க வந்து எங்களை கீழே தர விட்டது இல்லாம பெரிய யோமார் சேல நின்னு பேசிட்டு இருக்க. ஏம்ல வந்த போதுனா? யார் வந்து போதுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. ஏல எதுக்குல குறுக்க வந்தேன்னு கேட்டா கைய நீட்டி பேசிக்கிட்டு இருக்க நீ. யார் கை நீட்டி பேசுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. நிறுத்து. வணக்கம் தலைவரே. என்னெல்லாம் நடக்குதுங்க? இல்ல தலைவரே, உங்களை பார்க்கத்தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன். சரி, இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போய் நீ பப்ளிக்ல அந்த பையனை நீ அடிச்சு போட்டீங்கன்னா நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்? இப்ப நான் கேட்க பாரு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. பாத்தீங்களா தலைவரே? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே? ஆமா, கைய கட்டுங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, போயிட்டாங்க. தூரப்போல ஓட்டு வேண்டாம், தூரப்போ. நாத்த முடிச்சவன குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி வந்தா அப்படி வந்தானே அக்குல கொண்டு மூக்குல காட்டுறேன். அறிவு இருக்கல உனக்கு? ஆட்டமா பேச முடியாதா? ஏன்னா அவன் கைய புள்ள
இன்னைக்கு ஒரு விசாரிக்காம வீடு போட்டால. இப்ப கை பிடிச்சாச்சுல்ல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? இப்ப சொல்லல, ஏன் குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர்காரன் வந்தா, குறுக்க வந்தா போயிட்டாங்க. இல்ல இவன் ஏதாவது ஒண்ணு ஆட்டிட்டு தான் பேசுவானா? ஆட ஆட்டம் புழுக்க. இல்ல அவன் காலை பிடி. இப்ப கையையும் பிடிச்சாச்சு, காலையும் பிடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்ப சொல்ல, யார குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர்காரன் வந்தா, குறுக்க வந்தா போயிட்டாங்க. ஏ நீ ஆட்டாவை பேச முடியாதா? தலைவரே பப்ளிக்கு. ஆமால. ஏ நீ அந்த கம்பு எடுத்துட்டு வா. இல்ல நீ அந்த கைத்தை எடுத்துட்டு வா அவனை. இல்ல ஓடன தொலைச்சு அங்கே நில்லு. வயலங்க. இல்ல சீக்கிரம் கைத்தை கொண்டு வா. மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்களா அவனை. இல்ல ஆட்ட இடத்தெல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கைய கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, இடுப்ப கட்டியாச்சு. இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லுங்க, எதுக்குள்ள குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர்காரன் வந்தா, போயிட்டாங்க. தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா. சார் சார், இங்க பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்க சார் இருக்கு? இது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பா? டேய் எழுந்துடுறா. இது உன் கார்டு தானே? ஆமா. லோன் வாங்கும்போது என்னடா சொன்னேன்? வேர்ல்டு டூர் போறேன், மியூசிக் ரீ ரெக்கார்டிங்க்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், ரகுமானோட சேர்ந்து சிம்போனி வாசிக்க போறேன்னு சொல்லிட்டு சாகு வாசிக்கிற மூலத்துல வாங்கி வச்சிருக்கிற. எனக்கு ஆசைதான். எங்க அப்பா சாகும்போது சொன்னான், மகனே ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ் எல்லாம் கூப்பிடுவாங்க, தயவு செய்து போயிடாத, நம்ம குலத்தொழில கண்டினியூ பண்ணு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், கோவில் கட்டுறது குலத்தொழில், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டர்னக்கு, பேங்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. சார் 2 மாசமா தொழில் டல்லு. நீங்களே பாத்தீங்களே, என் கடையில நானே ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணா உங்க ஏரியால 4 பாடி வந்தா சொல்லுங்க, வந்து வாசிக்கிறேன். டியூ நீங்க வாங்கிக்கங்க. உனக்கு பணத்தையும் கொடுத்து ராஸ்கல் பண்ணி பயல. யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிரிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு. இது உனக்கு ஸ்வீட்டா? இருந்துட்டு போட்டோம் சார். 1 மாசம் டிவாது கொடுங்க சார், நான் கிளம்புறேன். சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். சுடுகாடே ஜிலோன் இருக்குது. 3 சீட் ஆடுறதுக்கும் கக்கூஸ் போறதுக்கு தான் பயன்படுது. வேணா வாங்க போய் பார்க்கலாம். எது கக்கூஸ் போறதையா? உங்களுக்கு பணத்தை கொடுத்துறது மட்டும் தான் பாக்கல, அதையும் கூண்டு போய் காமிச்சிருங்கடா. போடா பரதேசி, பைசா வாங்கிட்டு பேசுற பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்சா? எல்லாரும் கத்தின்னு ஓடுறாங்க. 3 நாள் அவர் கிளவி கிடக்கு சார். நீங்க வந்த ராசி இன்னமும் ஆயகனா ஆல் டிக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவு கட்ட பகிரி. இது கல்யாண சாபு, சும்மா டேட்டா புடலா இருக்கணும். டான்ஸ் ஆட ஆள் கூட்டு வந்துருவேல. டான்ஸா? இன்னும் என்ன காட்டுற? அட்வான்ஸ் கொடுக்க போய் பின்னாடியே வரோம். கரெக்டா வந்தா வரேன். டேய் சாவு கூத்தாட அந்த ஆள்கிட்ட என்ன கோத்து விடுற? நீ வேணும்ல வா. உள்ளூர் ஆட்டுக்காரன் அறிவு சொல்ல, வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னடா அர்த்தம்? பெரிய ஏகான், நான் ரிக்கி மார்ட்டின். இது கலிபோர்னியா ஸ்டேஜ். பிரச்சனை பண்ண வந்திருக்காரு. ஏய் பகிரே, இது நல்லா சொல்லிட்டேன். வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை. ஆமா, இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம், இவர் வாகை சந்திரசேகர், நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க. அடிச்சு காசை வாங்க. எப்படா மச்சான் இப்படிலாம்? முகுந்த், நீங்க கலெக்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த கஸ்டமர் காசிமேடு காஞ்சனா. செம ஏரியா மச்சி, என்ஜாய் பண்ணு. டேய் ஏதோ கரீனா கபூரை பார்க்க போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வான்ற. காசிமேடுரா காஞ்சனாவா? எந்த சந்தல கெஞ்சா வித்துன்னு இருக்காளோ, இப்படி நம்மளே மாட்டி விடுறானுங்க. வாங்க தம்பி வாங்க, முதல்ல உட்காருங்க. யோ என்னமோ முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற. டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா
பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இது 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க. உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் வரல. இந்த 1.5 லட்சம் ரூபாய் டியூ பாக்கி. இன்னைக்கு கட்டல எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க. தம்பி ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னலை தரங்க. யோ உள்ள பொம்மனி துணி இனி மாத்த போறேன், என்ன போய் தரேன்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தரங்க. பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல. நீங்க என்ன முடிச்சு விட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும். ஜன்னலை தரங்க. உண்மையில முடிஞ்சிரும் போடா. பொம்பளை தூக்க மாட்டேங்குது. ஏமா 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 உன் ஒய்ஃப் தர காப்பாத்துறா காப்பாத்துறா. ஏமா இருமா இருமா இருமா. இராடே காப்பாத்துறா. பாத்து நிக்க காப்பாத்துறா. உன்னாலதான்டா. டேய் கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு தான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா. என் குடும்பம் தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க. நான் பண்ணிக்கிறேன். நீ தோமடி. நான் பண்ணிக்கிறேன். கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன், என்ன விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்ப தலை நிமிர்ந்து நடப்பேன். தலைகீழ நடந்து இல்ல, வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்துல சொல்லிட்டு போயிடுறேன். நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் மாசம் மாசம் கட்டிக்கிறேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன். ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா கொத்துறது குத்துறது ஒண்ணும் புரியலையே. புரியல. ஏப்பா அதிரூப சுந்தரி, வாமா வா வா. பொண்ணு இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், எல்லாம் பச்சை பச்சை கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட, வேற ஆள பாரு. போட போ போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிற்கும். ஏன் நான் சும்மா சாக மாட்டேன்டா. என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. நீ தொங்குடி. இருமா கட்டுறேன். டேய் என்னடா டைமிங் கொடுக்காம டக்கு டக்குன்னு குடுக்குற? நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி, கட்டு கட்டு. டேய் பெத்தலை வச்சு பித்தலை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம்னு இப்பதான்டா பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா. அந்த அம்மா அவங்க சொல்லு. நீ அப்படியே 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா. கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னாங்க? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.